ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி கோடை வெயிலுக்கு குழு குழு ஃப்ரூட் பாயாசம் எப்படி செய்வேன்னு பார்ப்போமா வாங்க. 3 ஸ்பூன் நரிச்ச 25 பாதாம், 5-6 பிஸ்தா. பாதாமை வெந்நியில் கொதிக்கிற வெந்நியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு தோலை உரித்து வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஒரு மாம்பழம், ஒரு ஆப்பிள், 2 வாழைப்பழம், மாதுளை 1. அது அவ்வளோத்தையும் நல்லா தோல் சீவி நல்லா உடைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. ஆப்பிளையும் மாம்பழத்தையும் சிறு சிறு துண்டாக வெட்டி வச்சுடுங்க. வாழைப்பழம் நான் 1 தான் போட்டேன், அதையும் வட்டமாக வெட்டி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த 3 ஸ்பூன் அரிசி, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 4-5 பிஸ்தா வச்சுருந்தேலாம் அதையும் போடுங்க. நீங்கள் முந்திரி இருந்தால் போடுங்க. நான் முந்திரி போல அது போல் நான் பாதாமே நிறையா போட்டுட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ 1 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் காய்க்கணும் பார்த்துக்கிடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்க. கொதிக்கச்சலாம் அரைச்சி நட்ஸ் கிரேவி அதில் ஊற்றுங்க. ஒரு நாள் லீவில் அந்த குழந்தைகளுக்கு இதே மாதிரி செய்துங்க. உங்கள்கிட்ட இந்த பழங்கள்லாம் இருக்குது, இப்போ கிடைக்க பார்த்தீங்களா, ஒருக்கா செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டு நட்ஸை ஊற்றியாச்சு. நட்ஸை ஊற்றுனதும் அப்புறம் இதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிடுங்க. கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது வேகட்டு. அதுக்கப்புறம் தான் ஜீனியை போடணும். ஜீனியை போட்டு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்ச அப்புறம் தான் பழங்களை போடணும் பார்த்துக்கிடுங்க. மாம்பழம், மாதுளை, ஆப்பிள், அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாம் போட்டு கிண்டி அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். மூடி வச்ச பிறகு நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கிண்ணத்தில் ஊற்றி ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிட ரொம்ப சுவையாக. நீங்களும் ஒரு நாள் பங்குனி உத்திரத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் பாயாசம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.